ஹே கைஸ், வெல்கம் டு அனதர் காணொலி. அனதர் காணொலி மீன்ஸ் நம்ம லாங் வீடியோ போட போகிறோம். அதனால் அனதர் காணொலி தான் நம்ம ஸ்டைலில். ஸோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா எர்த்குவிக். என்னடா திடீர்னு எர்த்குவிக் பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜியோ இந்த இந்த என்னது வாரை பற்றி பேசியிருக்கோம், பெட்ரோல் டீசல் பற்றி பேசியிருக்கோம், அந்த இஷ்யூஸ் நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த ஒரு வீடியோ பேச போகிறோம். ரீசெண்டாக தான் இந்த எர்த்குவிக்லாம் இல்லை, நான் டெய்லியும் ஒரு நியூஸ் எப்படி தான் உலக செய்திகள் அப்படின்னு போட்டு ஒரு நியூஸ் வந்துடும். இந்த நாட்டில் இவ்வளோ ஃப்ளட்டு, இந்த நாட்டில் இந்த இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, இந்த நாட்டில் இப்படிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த நியூஸ் டெய்லி ஒன்றாச்சும் பார்த்துருவேன். அது வந்துடுது எப்படி இருந்தாலும். அது வருதா இல்லை நமக்காக வருதா இல்லை தானாக நடக்குதான்னு தெரில, பார்க்குறோம். பட் ரீசெண்டாக நம்ம இந்த வெனன்சுலாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச போகிறோம், மற்றபடி எதுவுமே இல்லை. வீடியோ கொஞ்சம் சீரியஸாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா லைட்டாக சீரியஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ChatGPT போட்டு அப்படியே கலந்து அடித்து நான் மதியானமே பண்ணேன். அது கேவலமாக வந்துருச்சு கடைசியில், அந்த அளவுக்கு கேவலம். அதனால் திருப்பி ரீஷூட் பண்ணுற நிலமை வந்துடுது. ஸோ வாரத்தில் ஒரு லாங் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் வீடியோ ஒரு போட்டிருந்தேன் போனார், அது டெலிட் பண்ணிட்டேன். அது ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கிறேன். அப்புறம் நான் மறந்துடுவேன் பேசும்போது. அப்புறம் நீ ஃபஸ்ட்டில் எதோ சொன்னீங்க, ஏன் லாஸ்ட்டு சொல்லவே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம டெய்லி ஒரு நியூஸ் பார்த்து தான் இருக்கோம் எர்த்குவிக்கை பற்றி. ஏதோ நேஷனல் ஜியோகிராஃபி மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. என் ஸ்டைலில் நான் பேசுகிறேன், நீங்கள் ஜாலியாக கேளுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஸ்ரீராம் சைடை சேனல். ஸோ நம்ம டெய்லி ஒரு நியூஸ் பார்த்து தான் இருக்கோம். இந்த மாதிரி நியூஸ் வருது. ஜப்பானு, மியான்மர், அமெரிக்கா, சில்லி, அதுக்கப்புறமேட்டு ரீசெண்டாக வெனின்சுலா. ஸோ எர்த்துக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ எர்த்துக்கு நடக்குதுன்னு நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக பார்க்கும்போது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த வகையில் தான் நடக்குது. ஸோ எர்த்து ஒரு சாயில்டு பால் இல்லை, அதில் 4 லேயர் இருக்குது. ஒன்று க்ரஸ்ட்டு, மேண்டில், இன்னர் அவுட்டு கோர். நம்ம படிச்சிருப்போம் எப்படி இருந்தாலும். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம ஆமாம்ல இதெல்லாம் படித்தோமே அப்படின்னு இருக்குது. நம்ம நிற்கிற க்ரஸ்ட் மேண்டல். ஸோ அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நம்ம நிற்கிற பகுதி. ஸோ அதனால் அந்த ஹீட்டான நல்ல மூமெண்ட் நடக்கும். அந்த மூமெண்ட் தான் இருக்கிற டைட்டானிக் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது டைட்டானிக் பிளேஸ் மூவ் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா, டைட்டானிக் பிளேஸ்னால் என்ன மீன்ஸ், எர்த்தோட சர்ஃபேஸ் ஒரு சிங்கிள் பீஸில் அது பசில் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் அது நிறைய பெரிய பீஸாக டிவைட் ஆகியிருக்கும். அதனால டைட்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்ஸ் ரொம்ப ஸ்லோவாகும், பட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலும் அது மூவ் ஆகிட்டே இருக்கும், நமக்கு ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மூமெண்ட் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு வாட்டரில் 2 ஐஸ் கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியில் ஒரு ஐஸ் கியூப் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இடிக்கும் போது தான் அந்த தெரியும் அந்த இது. ஸோ அதே மாதிரி தான் எர்த்குவிக்கும். ஸோ இப்படி தான் நடக்குது. எர்த்குவிக் எப்படி வருது, இது அதே தான். அதான் சொல்லலை, 2 டைட்டானிக் பிளேஸும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ப்ரெஷர் கொடுக்கும்போது ப்ரெஷர் கொஞ்சமாக தான் பில்ட் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் சடனாக ரிலீஸ் ஆகும். அப்போ கிரவுண்ட் ஷேக் ஆகும். அதனால் எர்த்குவிக்னு சொல்கிறோம். நான் சொன்ன மாதிரி தான் அது டைட்டானிக் பிளேஸ்னால் என்னென்னு சொன்னதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள், மற்றபடி எதுவுமே இல்லை. புரிகிற மாதிரி சொல்லணும்னா சொன்னேன், மற்றபடி எதுவுமே இல்லை. ஜப்பானில் ஏன் இப்போ நம்ம ஜப்பானை பற்றி வரோம், ஜப்பானில் ஏன் அதிகமாக எர்த்குவிக் வருது தெரியுமா? அது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் அது டைட்டானிக் பிளேட்ஸால் இருக்குது. நிறைய டைட்டானிக் பிளேட்ஸாக மீட் ஆகுறதுனால ஜப்பானில் ஸ்மால் எர்த்குவிக் ஆல்மோஸ்ட் டெய்லி நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ சொன்னாங்க, ஆமாம் அங்கே எர்த்குவிக் நடக்குது, அங்கே என்ன பார்க்குறான் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அது உண்மையாக என்னன்னு தெரில. உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பொய்யா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன், இல்லைன்னா அந்த கிளிப்பை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஆமாம், அந்த சில வீட்டில் ஏதாச்சும் குறை நிறையா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ அதனால் அண்ட் இந்தியாவுக்கு ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் நார்த்தில் தான் ரிஸ்க்கு. இந்த ஹிமாலயஸ் பகுதியில் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஷிம்லாவில் ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு, ரீல்ஸ் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி சும்மா பார்க்குறதுனால கரெக்டாக வருது. நம்ம எர்த்குவிக் பார்க்குற நேரத்தில் இந்த ரீல்ஸாக வருது. அல்காரிதம் அந்த அல்காரிதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான், வேறு எதுவுமே இல்லை. கம்பேர் டு சவுத் இந்தியா ரொம்ப நடக்கான்னு சொல்ல முடியாது. அங்கே எப்போயாச்சும் ஒரு வாட்டி 2 வாட்டி நடக்கும். நான் அதான் நியூஸில் பார்த்து தான் எல்லாமே, நிறைய விஷயம் நியூஸில் பார்த்து தான். ஆமாம், இது பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். அந்த விஷயம் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி ஹிமாலய ரீஜன்ஸ்லாம் நிறையா வருது. ஸோ அதனால் நமக்கு சேஃப் தான் கொஞ்சம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
என்னடா திடீர்னு இந்தியா பற்றி பேசுகிறோம், நம்ம ஜப்பானை பற்றி ஏதோ நாட்டை பற்றி பேசுகிறோம், நம்ம இந்தியா பற்றி பேசுகிறோம்னா. ஸோ அதனால் இந்தியாவுக்கு ரிஸ்க் இல்லை இப்போதைக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த ரிக்டர் ஸ்கேல்னு சொல்கிறாங்களே, அது என்னென்னா மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆனால் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த ரிக்டரு அப்படின்னு சொல்கிறோம். 7 மேக்னெட்னா எர்த்குவேக்கு 7 மேக்னெட் எடுத்துக்கிங்கன்னா 5 மேக்னெட் விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இது நடக்குது. அதுக்கு பேர் தான் ரிக்டர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. 7க்கு மேலே வந்தாலே பிரச்சனை தான் என்னை பொறுத்த வரைக்கும். எர்த்குவேக் இப்போ அதிகமாக எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னென்னா எர்த்தில் டெய்லி thousands ஆஃப் ஸ்மால் எர்த்குவேக்ஸ் நடக்குது. இப்போ சோஷியல் மீடியா, இன்டர்நெட், மொபைல் அலர்ட்ஸ்னால எர்த்குவேக் நியூஸ் நமக்கு உடனே தெரியுது. ஸோ அதனால் எர்த்குவேக் அதிகமாக நடக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி எதுவுமே இல்லை, நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? எர்த்குவேக் டைமில் என்ன பண்ணும் நம்ம, அதான் இப்போ எர்த்குவேக் வருது நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். காமாக இருக்கணும். அப்புறம் டக்குன்னு டேபிள் கீழே ஓடிக்கணும். இல்லை லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் விண்டோஸ் கிட்ட நிற்கவே கூடாது. அப்புறம் பீச் ஏரியாவிலேருந்து ஸ்ட்ராங் எர்த்குவேக் உடனே ஹையர் பிளேஸ்க்கு போகணும். பீச் ஏரியா நிற்கக்கூடாது, அப்படியே போயிடும் நம்மலாம். ஓகேங்களா? அண்ட் அவ்வளோதான் கேஸ். இதுதான் எர்த்குவேக்கோட ஒரு சின்ன ஒரு இது. என்னடா திடீர்னு இப்படி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன். ரீசெண்டாக வெனிசுலாவில் எவ்வளோ ரிக்டர்னா இருங்க பார்த்து சொல்கிறேன். 7.5. அதுவும் வெறும் 30 செகண்டில் சம்திங், ஏதோ 30-40 செகண்ட் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ செகண்டில் 7.5 நிறைய பிளேஸில் நிறைய அந்த 8 மாடி, இந்த 10 மாடியில் அதில் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஃபேமஸான ரெசார்ட், ஹோட்டல்ஸ்லாம் அப்படியே ஏதோ சீட் அடக்க மாதிரி விழுந்திருக்கு. ஸோ நிறைய நியூஸ் வந்துருக்கு. இந்தியா, அப்புறம் அமெரிக்கா, சில நாடுகள்லாம் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இது இந்த எர்த்குவேக்கு, இந்த ஃப்ளட்டு, சுனாமி, அது சைக்ளோனு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். அது நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்மகிட்டேயும் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃப்ளட்டு வர டயத்துலலாம் ரோடு கரெக்டாக இருந்துக்கணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் சேஃபாக இருப்பாங்க சொல்ல வரேன். மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் பயமுறுத்துறதுக்காகவோ இந்த எர்த்குவேக்கை பற்றி பேசணும் இல்லை. ரீசன்ட் டாபிக் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த டாபிக் நடந்து கேள்விப்பட்டது, டக்குன்னு பண்ணணும்னு யோசித்தேன். மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நமக்கு சுனாமி பற்றி தெரியும், சைக்ளோன் பற்றி தெரியும். ஆனால் அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி பண்ணுறது, அதுதான் இங்கே மேட்டர். இப்போ நான் எர்த்குவேக் பற்றி பேசுனா எனக்கு எர்த்குவேக் பற்றி தெரியும். ஆமாம் இடிக்குது, என்ன சொல்கிறது, நமக்கு அந்த என்ன ஃபீல் கிடைக்குன்னா, அந்த பில்டிங் இடிக்கிறது, ஃபேன்லாம் ஆடுது, இந்த லைட்லாம் பிளிங்க் பண்ணுறது, அது மட்டும்தான் நம்ம எர்த்குவேக்னு நினச்சிக்கிறோம். அதுக்கு பின்னாடி எப்படி இந்த வருது, ஸோ அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொன்னேனே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்னடா திடீர்னு ரொம்ப பேசுகிறானே நினச்சிக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டேன், அதனால் இந்த வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலி வீடியோ டெலிட் ஆன காரணம் என்னென்ன மீன்ஸ், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், 3 பேர் இருந்தாலும் அந்த 3 பேர்த்துல ஒருத்தன் வந்து லிட்ரலி அழிச்சான். ஐயோ வீட்டிலலாம் பார்த்தா கொண்டுருவாங்களா, நாங்கள் எதுவும் பண்ணல, கிரிக்கெட் தான் அந்த வீடியோ தான் போட்டோம். அது டெலிட் பண்ண சொன்னால் எனக்கு மண்டை சூடிடுச்சு. 2 நாள் உட்காந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படிலாம் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி அது நான் எடிட்லாம் பண்ணேன்னு வைங்களேன். அப்பப்போ இந்த என்னோடய வீடியோ லோகோ, அப்பப்போ இந்த மீம்ஸ் அதுதான் போட்டுருந்தேன் தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. என்ன செய்கிறது, எல்லாம் நேரம். ஓகே, எர்த்குவேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு திடீர்னு எனக்கெல்லாம் கனவுல வரும். நம்ம கனவு, ஐயோ நம்ம சாக போகிறோமா, நம்ம மேலே விழுந்தா எப்படி இருக்கும், அப்படிலாம் எனக்கு திடீர்னு தோணும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எனக்கு இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு எனக்கு நானே அழிச்சுக்கணும்னு தோணுது. உங்களுக்கு இப்படி வந்திருக்கா, கனவு வந்திருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.